வணக்கம். இன்றைக்கி நான் வந்து உங்ககிட்ட என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஒயரோட வேரியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்கும். ஃபஸ்ட்டு நமக்கு ஒயரோட வேரியேஷன்ஸை பற்றி தெரிஞ்சால் மட்டும்தான், நம்ம வந்து ஒயரை பற்றின நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு நீட்டான பையை போட முடியும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே உங்களுக்கு ஒயரோட வேரியேஷன்ஸை பற்றி நான் சொன்னேன். பை போடுறவங்களுக்கும் சரி, வாங்குறவங்களுக்கும் சரி, நம்ம வந்து எந்த மாதிரி ஒயரை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரியணும். தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம போடுற பைக்கான ஒர்த்து இருக்கா அப்படிங்கிறது தெரியும். நம்ம வந்து கிளாஸ் ஒயரில் பை போடுறதோ, டீலக்ஸ் ஒயரில் பை போடுறதோ, டிஸ்கோ ஒயரில் பை போடுறதோ ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கிளாஸ் ஒயரில் போட்டோம்னா அது எப்படி இருக்கும், டீலக்ஸில் போட்டால் எப்படி இருக்கும், டிஸ்கோவில் போட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் இந்த 3 பையும் நான் உங்களுக்கு வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்காக காட்டியிருக்கேன். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் கிளாஸ் ஒயர் அப்படின்னு சொன்னேன். அந்த கிளாஸ் ஒயரில் பை போட்டால் ஸ்ட்ராங்காக இருக்கும், ஆனால் உங்களுக்கு வந்து அது சின்னதாக தான் இருக்கும். இதில் வந்து அடியில் 21 பூ வச்சுருக்கேன். ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 20 வச்சு மேலே 1 சொருகியிருக்கேன். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, கொஞ்சம் சின்ன 1 ரோல் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப சின்னதாக தான் தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது நான் டீலக்ஸ் எடுத்திருக்கேன். டீலக்ஸை வந்து கிளாஸ் ஒயரோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பூ வந்து பெருசாக வரும். நீங்கள் டைட்டாக போட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து அது வந்து பார்த்திங்கன்னா பூ வந்து ரொம்ப டைட்டுன்னு கொடுக்காது, மீடியம் டைட்டாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது நல்லா பாருங்கள், டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இதில் நான் டைட்டாக போட்டிருக்க பூ எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு, இதுலேயும் அதே மாதிரி தான் போட்டிருக்கேன். ஆனால் ஒவ்வொரு பூவும் பெருசாக இருக்கும். இதில் வந்து நான் அதே 5 அடி தான் எடுத்திருக்கேன். கீழே வந்து 20 வச்சுருக்கேன். ஏன்னா கிளாஸ் ஒயருங்கனால நமக்கு பூ சின்னதாக வரும், வந்து அந்த அளவுக்கு நமக்கு கொடுக்காது. அதனால் வந்து இதில் நான் 21 வச்சுருக்கேன். அது இல்லாமல் இல்லை, நான் பார்டர் கொடுத்து போட்டிருக்கேன். அந்த பார்டருக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து வச்சுருக்கேன். அடுத்து இதில் வந்து ப்ளைனாக போட்டிருக்கேன். ஆனால் வந்து 1 ரோல் கூடைக்கு வந்து நம்ம 20 பூ தான் நான் வைப்பேன் எப்போவுமே. அந்த பார்டருக்கெலாம் வந்து ஒரு பூவில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து 8 பூ போட்டிருக்கேன் அடிக்கு பேஸ்க்கு. ஹைட்டு வந்து 17 வச்சு உள்ளே சொருகியிருக்கேன். மொத்தம் வந்து இதில் வந்து 16 இருக்கும். டீலக்ஸ் ஒயர் இது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா 1 ரோல் கூடனா கொஞ்சம் நல்லா மீடியமாக தெரியும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு. அடுத்தது வந்து டிஸ்கோ ஒயர் எடுத்திருக்கேன். டிஸ்கோலேயும் அதே மாதிரி தான், சேம் வந்து 20 பூ தான் வச்சுருக்கேன். இதுலேயும் வந்து நான் நார்மலாக வந்து 17 பூ வச்சு ஒன்று உள்ளே சொருகியிருக்கேன். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இதில் 16 இருக்கும். இப்போ உங்களுக்கு அதுக்கு ஒயருக்கான டிஃப்ரென்ஸ் தெரியுதா, எப்படி நான் வந்து போட்டிருக்கேன், எந்த ஒயருக்கு எந்த மாதிரி வரும் அப்படின்னு. நான் மொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா 19 பூ வச்சுருக்கேன். ஆனால் இது பார்க்க வந்து உங்களுக்கு சின்னதாக மாதிரி தான் தெரியும். ஆனால் இது வந்து கொஞ்சம் நல்லா உங்களுக்கு லைஃப் கொடுக்கும். இந்த பை வந்து இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாகவே வந்து உங்களுக்கு 17 தான் வந்திருக்கு. ஹைட்டு சொல்கிறேன், 17 தான் வந்திருக்கு. ஆனால் இது வந்து ஒரு மீடியம் குவாலிட்டி அப்படிங்கிறனால இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைஃப் வந்து ஓரளவுக்கு தான் கொடுக்கும், ரொம்ப வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான், சேம் தான். இதோட குவாலிட்டி கொஞ்சம் இதுக்கு கம்மி அப்படிங்கும்போது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆனால் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். நான் வந்து எல்லாமே வந்து டைட்டாக தான் போட்டிருக்கேன், உங்களுக்கு வேரியேஷன் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் காட்டியிருக்கேன். நான் லூஸாக போட்டிருக்கேன்னு நினச்சிக்காதீங்க. நம்ம வந்து நார்மலாகவே இந்த டைட் தான் கொடுப்போம் பைக்கு. நீங்கள் அழுத்துனீங்கனாலே உங்களுக்கு தெரியும், பை வந்து இப்படி பொதன்னு போகும். லூஸாக போட்டிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்படி பையை ஒரு அழுத்துனீங்க, இந்த மாதிரி அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து பை வந்து சடனாக உள்ளே போயிடும். டைட்டாக போட்டோம்னா மட்டும்தான் இந்த மாதிரி அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கும். நம்ம பிடிச்சி நல்லா ஃபோர்ஸாக அழுத்தினோம்னா தான் இந்த பை வந்து உள்ளே போகும். இது எதுக்காக நான் வந்து இந்த வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னா, நம்மக்கிட்ட வந்து பை வாங்குறவங்க வந்து சொல்லுவாங்க, 1 ரோலுக்கு இவ்வளோ சின்னதாக இருக்கே பை, அவங்கக்கிட்ட வாங்கினேன் பை வந்து கொஞ்சம் தாராளமாக இருந்துச்சு, இவங்கக்கிட்ட வாங்கினேன் இது வந்து சின்னதாக இருக்குது, அந்த மாதிரிலாம் நினைப்பாங்க. அதுக்காக தான் வந்து நான் உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் காட்டியிருக்கேன். ஏன்னா எல்லாருமே வந்து ஒரே ஒயரை யூஸ் பண்ண மாட்டாங்க, ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு ஒயர் இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ஒயர் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால் நம்ம பை பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா டீலக்ஸில் தான் மோஸ்ட்லி வந்து அவங்க கிளாஸ் ஒயர் யூஸ் பண்ண மாட்டாங்க, டீலக்ஸில் தான் ஃபுல்லாக பை போடுவாங்க. அவங்க பை பார்த்திங்கன்னா நீங்கள் 2 ரோல் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஒரு தாராளமாக ஒரு பெரிய பை மாதிரி தெரியும். ஆனால் நம்மளது கிளாஸ் ஒயரில் போடுறதுனால அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு
ரொம்ப சின்னதாக தெரியும். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து இந்த மாதிரி சென்டரில் வந்து இந்த மாதிரி கோடு போட்ட ஒயரில் பை போட்டு கொடுங்கன்னு அவங்களே கேட்பாங்க. அந்த மாதிரி ஒயரில் நம்ம போடும்போது இன்னும் பை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தாராளமாக இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து இந்த வேரியேஷன்ஸை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த பைக்கு எல்லாத்துக்குமே வந்து ஹேண்டில் போட்டுட்டு நீட்டாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ இந்த கூடைகள் எல்லாத்துக்குமே வந்து நான் கைப்பிடி போட்டு இந்த கூடைகள் எல்லாத்தையுமே நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இது எல்லாமே எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து ப்ளைனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சென்டரில் வந்து பூ டிசைன் கொடுத்துருக்கேன். இது வந்து பார்டராக இருக்குது அப்படிங்கிறனால டபுள் லேயர் கைப்பிடி போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னோடய வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.